கைஸ் இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா 22 கான்ஸ்டா அப்படின்ற ஒரு ஹோட்டல் தான். கான்ஸ்டான்ஸா அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டு நாங்கள் ரிவ்யூ போடுறோம் என்னன்ட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபி இல்லாமல் வேறு எதுவும் பரவாயில்ல ப்ரோ. இப்படி திருப்பிங்க. ஹாய் ஹாய். இப்போ எங்கே வந்திருக்கோம்? கடைக்கு வந்திருக்கோம். கடைக்கு தான் எல்லாரும் இந்த கடை தான் எல்லாமே கடை காட்டு சாப்பிட வந்திருக்கோம் கைஸ். ஒரு நிமிஷம் உள்ளே போயிட்டு இருக்கோம். தண்ணி ஊற்றுறேன்டா. சாப்பிட்ற ஆடுதே வாங்கல, தண்ணி ஊற்றுறான் உடனே. தண்ணி வேணும். சாப்பிட்ற முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது. இப்போ எல்லாம் ஆர்டருக்காண்டி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தீவிரமாக பார்க்குறாங்க. தீவிரமாக தேடுவோம். ஆமாம், தீவிரமாக தேடுவோம். இங்கே பாரு. சரிங்க. ஆக்சுவலாக கூட்டு வந்தானுங்க. ஆனால் இங்கே எல்லாமே மினிமம் 350 340 இருக்குது. சாரி 450 350 இருக்குது. அது ஏதோ சேலட் தான் இருக்குது 350க்கு. அதனால் இங்கே என்ன வாங்க போகிறோன்னு தெரியல. கையில் காசு கம்மியாக தான் இருக்குது. ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு. ஆனால் என்ன வாங்குறதுனே தெரியாமல் உட்காந்துருக்கோம். இதில் வேறு பேர் வேறு புரியாத மாதிரியே இருக்குது. இதில் வசந்த் பீஸா தேடிட்டு இருக்கா ரொம்ப நேரமா. பீஸா இல்லைடா, எவ்வளோ தான் இருக்கு. எனக்கு ஒரு பர்கர் சொல்லிடு. அவங்களே கூப்பிட்டீங்க இருக்கா இல்லையா கேட்டால் முடிய போகுது. சரி, அப்போ ஆர்டர் சொல்லுங்க. அவங்க கூப்பிட்டு பீஸா இருக்கா பீஸா வாங்க அப்படின்னு சொல்லி. ஏய் அதான் ஐடியா. சாரி ரொம்ப நேரமா வசந்த என்ன சரிடா. சரி ஒன்று சொல்லுங்க. ஒன்று சொல்லுங்க. அங்கே ஒருத்தன் அனாதையாக உட்காந்துருக்கான். சரி வாங்க சாப்பிடலாம். ஒன்று எடுத்து கொடுங்க. டிப் பண்ணி கொடுறோம். ஆளுக்கு ஒரு ஏய் ஆக்சுவலாக ஒரு பைக் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்க செம்மையாக இருக்கு. டேஸ்ட் பார்த்து சொல்லணும். ஏய் சத்யா என்னோட கொடுத்துரு. இன்னும் இருக்குடா. சாப்பிடு. ஏய் இந்த இருக்கா வெஜ்ஜா? இது வெஜ்ஜா? இந்த பன்னீர் இங்கே பாருங்க. நல்லா இருக்குல்ல? பர்கர் முடிஞ்சா? 2 seconds later. நக்கு இப்போ நக்கு என்ன நக்குறேனே? என்னப்பா ஹோட்டலுக்கு வந்துட்டு பிளேட்டை நக்கலன்னா பிளேட்டை நக்குறான்னா அப்போ எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ்னு கூட பார்க்காம நான்வெஜ்னு கூட பார்க்காம வெறும் சீஸ் தான் இருக்குது. வந்தது காணோம். அப்படியே கடை ஓடிடுச்சு. என்னது என்னாச்சு? அது 5 செகண்ட்ல போட்டிருந்தா 5 செகண்ட் ஆஃப் பண்ண உடனே போயிருமா? எல்லாரும் பார்த்து அதுல தான் இருக்கு. நான் ஒருத்தர் கை இல்ல எல்லாரும் கண்ணை முடிப்போம். கேமரா ஆஃப் பண்ணிடுறேன். 1 நிமிஷம் கைஸ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் காணோம். எவன் எடுத்தான்னு தெரியல. ஏய் யாரா எடுத்தீங்க? எனக்கு என்னமோ இந்த கைஸ் என் கைக்கு அவ்வளோ தூரம் எட்டாது. ஸோ நான் எடுத்துக்க மாட்டேன். அங்கதான் போன மாதிரி இருக்கு. ஏன்னா 350 ரூபா ஒரு பாஸ் ஆச்சு. 500 சொன்னதே தலைவர் தான். ஆனா கொஞ்சம் கூட கொடுக்கல பார்த்தீங்களா? அதான் லாஸ்ட்ல எடுத்துட்டீங்களே ப்ரோ.
ஏய் இங்கே தாடா நீங்க வெயிட் பண்ணு என்னடா அது நான் எவ்வளோ சாப்பிட்டேன் இது கூழ் மாதிரி இருக்குண்ணா. சாஃப்டா இருக்கா பயங்கர சாப்பிட்டா இருக்கு. இப்படி சீக்கிரம் வாங்க. இங்க வை 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 நீ கேமரா பிடிச்சிட்டே இருந்தா உனக்கு கேமராமேன் திறன் கிடைக்க முடியும். ஏய் கேமராமேன் கொஞ்சம் வைங்கடா ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபுட் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ரேட்டு தான் ரொம்ப அதிகம். வந்து சூப்பரா இருந்துச்சு உண்மையிலே பீஸா தான் வேற மாதிரி. கடைசியில் ஒரு பீஸா ஒன்று வச்சாங்க எல்லாமே நல்லா இருந்தது. இல்லை வீடியோ எடுத்து வீடியோ எடுத்தது நீங்க தான் ஒரு பீஸ் தான் இருந்தா இது ஒரு பீஸ் கிடைத்ததே பெருசு பீஸா இல்லைன்னா பட் எல்லாமே டேஸ்ட் வைஸ் தானே எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா பிரைஸ் தான் ரொம்ப குவாலிட்டியாக பண்ணி விட்டாங்க குவான்டிட்டி தான் கம்மி குவாலிட்டி ஜாஸ்தி, காஸ்ட் ஜாஸ்தி, குவான்டிட்டி மட்டும் கம்மி. மாசத்துக்கு ஒரு தாட்டி இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தாட்டி மட்டும் வாங்க வேற சரி ஓகே. அவ்வளோதான் வீட்டில் சாப்பிட்டு வந்துருக்கேன் தினேஷ் நம்ம போய் பிரியாணி சாப்பிட போறோம். தினேஷ் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட ஏன்னா யாருக்கும் இங்கே பத்தலை. ஸோ வெளியே போய் நம்ம கடையில் ரோட்டுக்குள்ள தான் சாப்பிட்டோமா போயிருக்கலாம். சரி அடுத்த ஐஸ்கிரீம் சாப்பிட போகலான்றானுங்க. அது வீடியோ வருமா இல்லைன்னா தெரில. இதோட இந்த வீடியோ முடிச்சு எல்லா வீடியோலையும் இந்த வீடியோ வருமா தெரியல அப்படிங்கிறது வேறு மட்டும் வந்தால் பாய்.